சிம்ரன் மேம் அப்படி ஒரு ரியாக்ஷன் குடுத்துருப்பாங்க ஃபேஸ்ல. ஸோ இந்த மாரி எங்களுக்கு நெறைய சீன்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு அந்த படம் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? கன்னத்தில் முத்தமிட்டால். பயங்கர பயம் தான் சார். ஏன்னா, எனக்கு அவ்வளவா இப்போ கூட ஓரளவுக்கு தான் தமிழ் பேச வரும். அது உச்சரிப்பெல்லாம் ஓரளவுக்கு இப்போ கூட பாதிப்பு. ஏன்னா, நான் வந்து பீகார்ல பொறந்து வளர்ந்தவன். அதில வந்து ஒரு தமிழ் எழுத்தாளரா நம்ப ஒரு கதாபாத்திரத்த வந்து நம்ம ப்ளே பண்றோம். அதுவும் மணிரத்னம் சார் படத்தில. ஸோ அதில வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாதுங்கிறது அது ஒரு உறுதியான முடிவு பண்ண விஷயம். அதுவும் தமிழ் படத்தில, மணி சார் படத்தில தமிழ் எழுத்தாளரா வந்து நம்ம சொதப்பிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நான் முக்கால்வாசி டயத்தில் என்னோட வசனங்கள் பேசும்போது தான் இருந்தேன். ஸோ அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர, இந்த இந்த காட்சியிலலாம் வந்து அப்படியே மணி சார் என்ன பண்ணுவாரோ, அவரை வந்து நான் அவரோட பையனோடையும் அமுதா கீர்த்தனாவோடையும் பிஹேவ் பண்ணுறதை நான் பார்த்துருப்பேன். ஸோ அவர் எப்படி டச் பண்ணுவார், எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்படி அஃபெக்ஷன் காட்டுவார் அப்படிங்கிறது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தான் அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்.